இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் மற்றும் வழக்கமான நீர்மூழ்கி கப்பல் திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. அந்த வகையில் 6 மாதங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ப்ராஜெக்ட் 75 இந்தியா திட்டம் தற்போது வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது. ஜெர்மனியுடன் 70,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ப்ராஜெக்ட் 75 இந்தியா நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 6 அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியாவில் தயாரிப்பது குறித்து மசாகன் டாக்கியார்ட்ஸ் லிமிடெட், திசன்கிரப் மரைன் சிஸ்டம் ஆகியவற்றுடன் பாதுகாப்பு அமைச்சகம் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஜெர்மன் உதவியுடன் இந்தியாவில் நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டமைக்கப்பட உள்ளன. ஜெர்மன் தொழில்நுட்பமான AIP எனப்படும் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ் நீர்மூழ்கி கப்பல்களை 3 வாரங்கள் வரை நீருக்கடியில் இருக்க அனுமதிக்கும். உள்நாட்டில் தயாரிக்கப்படுவதால் நீர்மூழ்கி கப்பல்களின் கட்டுமான திறன் மேம்படுவதோடு இறக்குமதியை சார்ந்திருப்பது தவிர்க்கப்படும். இந்திய பெருங்கடலில் சீனா தனது இருப்பை நவீனத்துவத்துடன் விரிவுபடுத்துவதாலும் பாகிஸ்தான் தனது கடற்படையை வலுப்படுத்துவதாலும் நீர்மூழ்கி கப்பல்களை நவீனப்படுத்த வேண்டிய தேவை இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 10 ஆண்டுகளில் 10 நீர்மூழ்கி கப்பல்களை படிப்படியாக கட்டமைக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளது. ப்ராஜெக்ட் 75 இந்தியா திட்டத்தை தவிர்த்து மேலும் 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கும் முயற்சியிலும் இந்தியா ஈடுபட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகள் திட்டமிட்டபடி நடந்தால் 6 மாதங்களுக்குள் இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்றும் இது இந்தியாவின் மிக முக்கியமான பாதுகாப்பு திட்டங்களில் ஒன்று எனவும் பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.